எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். எத்தனையோ நாட்கள் ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சும் உங்க கைக்கு வரக்கூடிய பணம் வந்த வேகத்துல அப்படி காணாம போகுதா? வீட்டுல எப்ப பார்த்தாலும் பண கஷ்டம், வறுமை, மன அமைதியின்மை. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது ஆண்டவரே? என் வறுமை என்னுடைய வாழ்க்கையில எப்பதான் மாறும் அப்படின்னு நீங்க கண்ணீரோடு ஜெபித்துட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வேதாகமத்துல வறுமையில இருந்த எத்தனையோ குடும்பங்களை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சு அவங்களுடைய வறுமையை மாற்றி செல்வ செழிப்போடு வாழ வச்சாங்கன்னு 5 ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 ரகசியங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையின் சாபம் நீங்கி தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகும். ரகசியம் 1, தசம பாகமும் முதற் பலனும். நம்மில் பலர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு வருமானம் வரும்போது அதில் தேவனுக்குரிய பங்கை கொடுக்க நாம யோசிக்கிறோம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை சர்சிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே நம்மை சோதித்து பார்க்க சொல்லுகிறார் என்றால் இந்த வார்த்தையில் எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று பாருங்கள். உங்களோட 100 ரூபாய் வருமானத்தில் அந்த 10 ரூபாய் என்பது வெறும் பணம் அல்ல, அது தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் கனம். உங்களை ஆசீர்வதித்த தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் போது அவர் உங்கள் வீட்டில் இருக்கிற மீதியான 90 ரூபாவை ஆசீர்வதிக்கிறார். அது தேவையில்லாத மருத்துவ செலவுகளுக்கோ வீண் விஷயங்களுக்கோ போகாமல் தேவனே வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. ரகசியம் 2, விசுவாசத்தோடு விதைத்தல். ஹல்லேலூயா. அதாவது வறுமை மாறுவதற்கான 2வது ரகசியம் கொடுத்தல். நம்மில் குறைவாக இருக்கும்போது எப்படி கொடுப்பது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் லூக்கா 6:38, அதாவது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு அழகான உதாரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஊரில் இருந்த ஒரு விதவை தாய், அவளிடம் இருந்தது ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும். அவளும் அவளுடைய மகனும் அதை சமைத்து சாப்பிட்டு விட்டு சாகலாம் என்ற நிலையில் இருந்தார்கள். அந்த வறுமையின் உச்சக்கட்டத்தில் தீர்க்கதரிசியான எலியா அவளிடம் வந்து, முதலில் எனக்கு ஒரு சிறிய அடையை சுட்டு கொண்டு வா என்று கேட்டார். அந்த தாய் தன் வறுமையை பார்க்கவில்லை, தேவனுடைய மனுஷனுக்கு விசுவாசத்தோடு கொடுத்தாள். அதன் பிறகு என்ன நடந்தது? தேசம் முழுவதும் பஞ்சம் தீரும் வரை அந்த விதவியின் வீட்டில் இருந்த கலைத் மாவும் குறையவில்லை, ஜாடியின் எண்ணெயும் வற்றவில்லை. உங்களிடம் இருப்பதை நீங்கள் தேவனுக்காகவும் ஏழைகளுக்காகவும் விசுவாசத்தோடு விதைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பஞ்சம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஹல்லேலூயா. ரகசியம் 3, உழைப்பும் உண்மையுள்ள இருதயமும் ஆசீர்வாதத்தின் ஊந்துதல். பார்க்கலாமா? சிலர் ஜெபம் மட்டும் செஞ்சுவிட்டு சோம்பேறியாக அமர்ந்திருப்பார்கள். ஆனால் தேவன் சோம்பேறித்தனத்தை ஒருபோதும் ஆசீர்வதிப்பதல்ல. நீதிமொழிகள் 10:4 சொல்கிறது, சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் தரித்திரன் ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ரூத் என்ற பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க ஒரு ஏழை விதவை. ஆனால் அவங்க சோர்ந்து போய் உட்காரவில்லை. வயல்ல காலை முதல் மாலை வரை சுறுசுறுப்பாக கதிர் பொறுக்கினாங்க. அவங்களுடைய சுறுசுறுப்பையும் அவங்களுடைய உண்மையுள்ள இருதயத்தையும் கண்ட தேவன் அவங்கள அந்த வயலின் எஜமானுக்கே மனைவியா ஆக்குனாங்க. வறுமையில கதிர் பொறுக்கிய ரூத் அந்த தேசத்தின் மிகப்பெரிய செல்வந்தையாக மாறினாங்க. நீங்க செய்கிற தொழில் சிறியதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்க்கிற வேலை சாதாரணமானதாக இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் சுறுசுறுப்போடும் உண்மையோடும் உழைக்கும் போது தேவன் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை உயர்ந்த இடத்தில் கண்டிப்பாக வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரகசியம் 4, வாயின் வார்த்தைகளும்
நன்றியுள்ள இருதயம். நம்மில் பலர் எப்பொழுதும் என்கிட்ட பணமே இல்லை, நான் ரொம்ப ஏழை, என் குடும்பம் கண்டிப்பாக விளங்காது என்று எதிர்மறையான வார்த்தையிலேயே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. உங்கள் வீட்டில் குறைவுகள் இருக்கும்போது கூட என் தேவன் என் தேவைகளை மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது அவர்கள் வறுமையையும் அழிவையும் சந்தித்தார்கள். ஆனால் தாவீது ராஜா எப்பொழுதும் துதியினாலும் நன்றி செலுத்தினாலும் தன் வாயை நிரப்பினார். வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு ஏழை வாலிபனை இஸ்ரவேல் தேசத்தின் அரசனாக்கி பொன்னும் பொருளும் நிறைந்த செல்வ செழிப்போடு தேவன் அவங்கள வாழ வைத்தாங்க. எனவே முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்க ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசியம் 5, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு வறுமை நீங்குவதற்கான 5 மற்றும் மிக முக்கியமான ரகசியம் தேவனை நம்முடைய வாழ்வில் மையமாக வைப்பது. ஹல்லேலூயா. மத்தேயு 6:33 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிடுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் பல நேரங்களில் உலக காரியங்களையும் பணத்தையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவனை மறந்து விடுகிறோம். ஆனால் சாலமோன் ராஜா தேவனிடம் பொன்னையோ பொருளையோ செல்வத்தையோ கேட்கவில்லைங்க. தேவனுடைய ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை மட்டுமே முதலாவது கேட்டாங்க. ஹல்லேலூயா. சாலமோன் தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததால தேவன் அவங்களுக்கு அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உலகமே வியக்கும் அளவிற்கான செல்வத்தையும் கட்டளையிட்டாங்க. நீங்கள் தேவனை தேடி ஓடும்போது ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி ஓட வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசா ஆமென் சொல்லுங்க அன்பானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 5 ரகசியங்களையும் உங்கள் மனதில் நிறுத்துங்கள். தசமபாகம் கொடுப்பதில் உண்மையாயிருங்கள், விசுவாசத்தோடு விதையுங்கள், சுறுசுறுப்பாய் உழையுங்கள், நாவின் வார்த்தைகளை காத்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை முதலாவது தேடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமையின் ஆவிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம இணைந்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளையின் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய வீட்டில் இருக்கிற வறுமை, கடன், பற்றாக்குறைகள் எல்லாம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே மாறி போவதாக. வானத்தின் பல கனிகள் திறக்கப்பட்டு இவருடைய வீட்டில் இடங்கொள்ளாமல் போகும் மட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருகட்டும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.